ஒரு நாள் ராமு என்ற சிறுவன் வீட்டில் மேசையில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குட்டி பூனைக்கு பசித்தது. அது மெதுவாக மேசைக்கு வந்து பார்த்தது. மேசையின் மேல் ஒரு சிவப்பு பேனா கிடந்தது. அதைப் பார்த்த பூனை யோசித்தது, அடா, இது சிவப்பாயிருக்கே, மிளகாய் பஜ்ஜி போல இருக்குதே. அதோடி பூனை பேனாவைக் கடித்துவிட்டது. அடடா! பேனாவுக்குள் இருந்த சிவப்பு மை எல்லாம் வெளியே பீச்சென்று பாய்ந்து, பூனையின் முகம், கைகள், மீசை எல்லாம் சிவப்பாக மாறிவிட்டது. அதைப் பார்த்த ராமு சிரித்தான், அட, என் பூனை இப்போ சிவப்பு பூனையா மாறிடுச்சே. வீட்டு பக்கத்தில் இருந்த குழந்தைகள் கூட ஓடி வந்து கைத்தட்டினார்கள். சிவப்பு பூனை, சிவப்பு பூனை என்று பாடினர். பூனைக்கு வெட்கம் வந்தது. அது சின்ன புன்னகையுடன் ஓடிப் போய்விட்டது.